அண்ணா விரும்பினாங்க. அப்போ தான் வந்து அண்ணா வந்து ராஜாஜியும் பார்த்தாரு, காகித மில்லத் அவர்களையும் பார்த்தாங்க, மார்க்சிஸ்ட் கட்சி தலைவர்களையும் பார்த்தாங்க. ஒரு வகையில் பார்த்திங்கன்னா அது எளியந்தாவளையும் கூட்டணி மாதிரியே இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா ஒரு பக்கம் மார்க்சிஸ்ட் கட்சி நேர் விரோதமான சுதந்திர கட்சி. இதில் வந்து அப்போ வந்து முஸ்லீம்களுக்குன்னா வகுப்புவாத கட்சின்னு பயங்கரமான முத்திரை குத்தப்பட்ட ஒரு நேரம். கொள்கை முரண்பாடு கொண்ட கட்சிகள் ஒரே கூட்டணியில் அங்கம் வகிப்பதை விமர்சிக்கும் வகையில் ஆனந்த விகடன் ஒரு கேலி சித்திரத்தை வெளியிட்டது. ஒரு கழுதை மீது திமுக கூட்டணி கட்சி தலைவர்கள் அமர்ந்திருந்து தமிழக ஆட்சியை பிடிக்க பயணம் செய்வது போல் அந்த கேலி சித்திரம் அமைந்திருந்தது. விகடனின் அந்த சித்திரம் அன்றைய அரசியல் அரங்கில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. திமுக கூட்டணியைச் சார்ந்த தலைவர்கள் பலரும் கொந்தளித்தனர். ஆனால் திமுக அணியில் அங்கம் வகித்த முஸ்லிம் லீக் தலைவர் காயிதே மில்லத் மட்டும் அதனை கண்டிக்காமல் வரவேற்கும் வகையில் கருத்து சொன்னார். கண்ணியமிக்க காயிதே மில்லத் அவர்கள் சொன்னார்கள், இதனால் வேதனைப்பட வேண்டிய அவசியமில்லை, ஆத்திரப்பட வேண்டிய அவசியமில்லை. சரியாகத்தான் கார்ட்டூன் வரைந்திருக்கிறார்கள். கழுதை என்பது எத்தகைய பலுவையும் தனக்கு இடப்பட்ட வகையிலே சுமந்து சென்று தன் இலக்கையும் மிகச்சரியாக போய் அடையும். எனவே தன்னுடைய இலக்கை சரியாக போய் சேரக்கூடிய ஒரு முழுமையான பணியை இந்த 7 கட்சி கூட்டணிகள் பெற்றிருக்கின்றன என்பதனை மிக அழகாக கார்ட்டூன் மூலமாக தந்திருக்கிறார்களே என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர இதனால் வருத்தப்படக்கூடாது, கோபம் படக்கூடாது என்று சொன்னார்கள். காயிதே மில்லத்தின் கூற்றுப்படியே திமுக கூட்டணி வென்றது. அண்ணாவின் தலைமையில் ஆட்சி மாற்றமும் நிகழ்ந்தது. காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்தி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒன்று இங்கு உருவானது என்பதும், தொடர்ச்சியாக இன்று வரை திராவிட முன்னேற்ற கழக திராவிட இயக்க ஆட்சி ஒன்று இங்கே இருப்பதற்கும் மிகப்பெரிய பின்புலமாகவும் சக்தியாகவும் இருந்தது இங்குள்ள முஸ்லிம்களுடைய வாக்கு வங்கி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அத்தகைய ஒரு நிலைப்பாட்டிற்கு வழிவகுத்தவர் காயிதே மில்லத் அவர்கள். அரசியல் உலகில் வியக்கத்தக்க சாதனைகளை நிகழ்த்தி காட்டியவர் காயிதே மில்லத். பச்சை தமிழரான அவர் கேரள மக்களின் நாயகராக அரசியல் வானில் ஒளிர்ந்தார். மொழி மற்றும் பிராந்திய வேற்றுமைகளுக்கு மத்தியில் கேரள அரசியலில் காயிதே மில்லத் செலுத்திய ஆளுமை வரலாற்று சிறப்பு வாய்ந்ததாகும். கேரள முஸ்லிம்கள் காயிதே மில்லத்தை தமிழன் என்றோ தமிழ்நாட்டுக்காரன் என்றோ மற்ற மாநிலத்துக்காரன் என்றோ பார்க்கவில்லை. தங்கள் தலைவன் என்ற பார்வை மட்டும்தான் பார்த்தார்கள். அந்த காலத்திலேயே தமிழர்களுக்கும் கேரள மக்களுக்கும் பல்வேறு வேறுபாடுகள் இருந்தன. அதிலும் 1956 மாநில எல்லைக்கோடுகள் வகுக்கப்பட்ட நேரத்தில் தேவிகுளம் பீருமேடு இதெல்லாம் இருந்த காலம். அப்பொழுது தமிழர் என்றால் ஆதிக்கக்காரன் நினைத்தார்கள். ஆனால் அந்த காலத்தில் கூட அவருக்கு அங்கிருந்த மதிப்பு ஒரு അസാധാരണமான അദ്ദേഹത്തിൻ്റെ ബുദ്ധി അപാരമായ ബുദ്ധിയാണ്. വലിയൊരു പണ്ഡിതനല്ല, വലിയൊരു സ്കോളറല്ല. കായിദേ മില്ലത്ത് അൺഡിസ്പ്യൂട്ടഡ് ലീഡറാണ്. ദീർഘദൃഷ്ടിയോടുകൂടി കാണുകയും അത് നേരത്തെ പ്രവചിക്കുകയും ചെയ്ത നേതാവാണ് കായിദേ മില്ലത്ത് മുഹമ്മദ് ഇസ്മായിൽ സാഹിബ്. കായിദേ മില്ലത്ത് മുഹമ്മദ് ഇസ്മായിൽ സാഹിബ് ഇന്ത്യൻ യൂണിയൻ മുസ്ലിം ലീഗിൻ്റെ സ്ഥാപക നേതാവ് മാത്രമല്ല, എന്നും ഓർമ്മിക്കപ്പെടുന്ന, എന്നും പതിനായിരങ്ങളുടെ മനസ്സിൽ ജീവിക്കുന്ന ഒരു നേതാവ് കൂടിയാണ്. അദ്ദേഹത്തെ സംബന്ധിച്ചിടത്തോളം എല്ലാവരും പറയുന്ന ഒരു കാര്യമുണ്ട്. മുസ്ലിം സമുദായത്തിൽ ഏതെങ്കിലും ഒരു നേതാവ് എല്ലാ പ്രതിബന്ധങ്ങളെയും അതിജീവിച്ചുകൊണ്ട് തൻ്റെ ഉത്തരവാദിത്വം നിർവഹിക്കുന്നതിൽ, തൻ്റെ ലക്ഷ്യം നേടുന്നതിന് പ്രവർത്തിക്കുന്നതിൽ ഏറ്റവും മുന്നോട്ട് പോയിട്ടുള്ളതും വിജയിച്ചതുമായ ഒരു നേതാവാണ്. ഇംഗ്ലീഷിൽ ഹീ ഹൂ വെതേർഡ് ദ സ്റ്റോം, കാറ്റും കോളും നിറഞ്ഞ സമുദ്രത്തിലൂടെ മുസ്ലിം ലീഗ് എന്ന വഞ്ചി തട്ടാതെ മുട്ടാതെ പൊളിയാതെ മുങ്ങാതെ ലക്ഷ്യത്തെത്തിക്കാൻ സാധിച്ചത് കായിദേ മില്ലത്ത് മുഹമ്മദ് ഇസ്മായിൽ സാഹിബിന് മാത്രമായിരുന്നു.
இந்திய விடுதலைக்கு பின்னர் மொழிவழி மாநிலங்கள் அமைக்கப்பட்ட போது 1958ஆம் ஆண்டு திருவிதாங்கூர் மற்றும் கொச்சி சமஸ்தானங்கள் இணைக்கப்பட்டு கேரள மாநிலம் உருவாக்கப்பட்டது. அப்போது சென்னை மாகாணத்தின் ஒரு அங்கமாய் விளங்கிய மலபார் பகுதியும் மொழி அடிப்படையில் கேரளாவோடு இணைந்தது. காசர்கோட்டிலிருந்து திருவனந்தபுரம் வரை பரவி வாழ்ந்த மலையாள மொழி பேசும் மக்களின் புதிய மாநிலமான கேரளாவில் 1958ஆம் ஆண்டு முதல் பொதுத் தேர்தல் நடத்தப்பட்டது. அத்தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சி பெரும் வெற்றி பெற்று EMS நம்பூதிரிபாடு முதலமைச்சரானார். சுமார் 2 ஆண்டுகள் நீடித்த கம்யூனிஸ்ட் அரசுக்கு எதிராக கேரளாவில் விமோச்சன சமரம் எனும் மக்கள் கிளர்ச்சி ஏற்பட்டது. வன்னத் பத்மநாபன் தலைமையில் நடைபெற்ற அக்கிளர்ச்சியில் காயிதே மில்லத் தலைமையிலான முஸ்லிம் லீக் பெரும் பங்காற்றியது. விமோச்சன சமரத்தின் விளைவாக EMS நம்பூதிரிபாடு தலைமையிலான இடதுசாரி அரசு பதவி இழந்தது. அடுத்து வந்த தேர்தலில் கம்யூனிஸ்டுகள் 60 இடங்கள் பெற்றார்கள், காங்கிரசார் 44 இடங்கள் தான் பெற்றார்கள். ஆனாலும் பிரஜா சோசலிஸ்ட் கட்சி 19 இடங்களையும் முஸ்லிம் லீக் 12 இடங்களையும் பெற்றது. ஆகவே காங்கிரஸ் கட்சியினுடைய ஆதரவோடு பிரஜா சோசலிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த பட்டம் தாணுப்பிள்ளை தலைமையிலே ஆட்சி அமைந்தது. 19 இடங்களை பெற்ற பிரஜா சோசலிஸ்ட் கட்சியின் தலைமையில் ஆட்சி அமைவதற்கு ஆதரவளித்த காங்கிரஸ் கட்சி 12 இடங்களில் வென்ற முஸ்லிம் லீக்குக்கு அமைச்சரவையில் இடமளிக்க கூடாது என்ற நிபந்தனையை விதித்தது. முஸ்லிம்கள் மீது வெறுப்பை உமிழும் காங்கிரசின் நிபந்தனை ஒருபுறம், முஸ்லிம் லீக்கின் ஆதரவு இல்லை என்றால் ஆட்சி அமைக்க முடியாது என்ற நிலை மறுபுறம். நெருக்கடியில் தத்தளித்தார் பட்டம் தாணுப்பிள்ளை. கொந்தளிப்பான அந்த சூழலில் கட்சி நலனை பற்றி கவலைப்படாமல் நாட்டு நலனை கருத்தில் கொண்டு முடிவெடுத்தார் காயிதே மில்லத். முஸ்லிம் லீக்கின் நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கி பட்டம் தாணுப்பிள்ளையின் தலைமையில் ஆட்சி அமைய வழிவகுத்தார். காங்கிரசின் தன்னலவெறிக்கு சாட்டையடி கொடுத்தார். காயிதே மில்லத்தின் அந்த முடிவு கேரள அரசியலில் அவருக்கு நீங்காத புகழை பெற்றுத் தந்தது. முதலமைச்சராக பொறுப்பேற்ற பட்டம் தாணுப்பிள்ளை உருக்கமான கடிதம் எழுதி காயிதே மில்லத்துக்கு நன்றி கூறினார். கருத்து முரண்பாடுகள் கொண்ட கட்சிகள் பொது செயல் திட்டத்தின் அடிப்படையில் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைக்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டியவர் காயிதே மில்லத். 1967 தேர்தலில் கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் கூட்டணி அமைத்து காங்கிரஸை வீழ்த்தினார் காயிதே மில்லத். EMS நம்பூதிரிபாடு தலைமையிலான அமைச்சரவையில் முஸ்லிம் லீக்கைச் சேர்ந்த CH முகமது கோயாவும் அகமது குறிக்கலும் அமைச்சர்களாக பதவியேற்றனர். CH முகமது கோயா எழுதிய நன்றி கடிதத்தில் காயிதே மில்லத்துக்கு புகழாரம் சூட்டினார். விடுதலை இந்தியாவில் முதன்முறையாக முஸ்லிம் லீக்கைச் சேர்ந்த ஒருவர் முதலமைச்சரான வரலாறும் கேரளாவில் தான் அரங்கேறியது. 1979 கேரள முதலமைச்சராக பொறுப்பேற்று CH முகமது கோயா பதவியேற்பு விழாவில் கண் கலங்கினார். இந்த காட்சியை காண என் தலைவர் இல்லையே என்று காயிதே மில்லத்தை நினைத்து உருகினார். கோயா மட்டுமல்ல, கேரள முஸ்லிம்களின் அபிமானத்தை பெற்ற தலைவர்களான போக்கர் சாஹிப், சீதி சாஹிப், புக்கோயா தங்கள், அப்துல் ரஹ்மான் பாஃபக்கி தங்கள், சிகாப் தங்கள், ஹைதர் அலி தங்கள் என வாழையடி வாழையாக அனைத்து தலைவர்களும் காயிதே மில்லத்தை மதித்து போற்றியுள்ளனர். கேரளாவின் மஞ்சேரி தொகுதியிலிருந்து தொடர்ச்சியாக 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் காயிதே மில்லத். 62ஆம் ஆண்டு இன்றைய கேரள மாநிலத்தினுடைய எல்லைகளுக்குள் இருக்கக்கூடிய மஞ்சேரி தொகுதியிலே மகத்தான வெற்றி பெற்று இந்திய நாடாளுமன்றத்துக்கு சென்றார். 3வது லோக்சபா, 3rd லோக்சபா, மீண்டும் 67 4வது லோக்சபா, 4வது மக்களவை, அதிலும் காயிதே மில்லத் அவர்கள் மஞ்சேரி தொகுதியினுடைய பிரதிநிதி. 71 5வது லோக்சபா, அதிலும் மஞ்சேரி தொகுதியினுடைய பிரதிநிதி, முடிசூடா மன்னர். காயிதே மில்லத் அவர்கள்
மஞ்சேரி தொகுதியுடைய நாடாளுமன்ற வேட்பாளராக தன்னுடைய பாரத்தை பூர்த்தி செய்து 25 பைசா கவரிலே போட்டு போஸ்ட் செய்து விடுவார். அது கேரளாவுக்கு போகும், அது தாக்கல் செய்யப்படும். அதற்கு பிறகு தேர்தல் வரும். அந்த தொகுதியில் அவர் வாக்கு கேட்டு சென்றதில்லை, பிரச்சாரத்துக்கு சென்றதில்லை, வாக்காளர்களை சந்தித்ததில்லை. காயிதே மில்லத் தொகுதிக்கு போகாமலேயே வெற்றி பெறுவார். இந்தியாவே நடைபெறாத அதிசயம், உலகத்திலே வேறு எந்த தொகுதியிலும் தொகுதிக்கு செல்லாமல் ஒரு தலைவர் அந்த தொகுதியின் வேட்பாளராக நின்று உறுப்பினராக அந்த நாட்டின் உயர்தரமான உயர்மட்ட ஒரு சபைக்கு சென்றிருக்கிறார் என்றால் அது காயிதே மில்லத் ஒருவர்தான் என்று கூற வேண்டும். தாத்தா எலெக்ஷன் கிடையாது அவங்களுக்குன்னு கேட்டாக்கா, எனக்கு எலெக்ஷன் கிடையாது, எப்போவுமே நான் அன்ன போஸ்ட் எம்பி தான் நான் அப்படின்னு எல்லாம் சொல்லுவார். ரொம்ப தமாஷாவும் இருக்கும், உண்மையும் அதுதான். மஞ்சேரி தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களிடம் ஒரு முறை கேட்டார்கள், உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் காயிதே மில்லத் அவர்கள், இஸ்மாயில் சாஹிப் அவர்கள் உங்களை பார்த்து ஓட்டு கேட்க வரவில்லையே? அந்த மக்கள் சொன்னார்கள், எங்கள் இருதயங்களிலே அவர் இருக்கிறார், நாட்டுக்காக போராடுகிறார், நாட்டு மக்களுக்காக வாதாடுகிறார், பேசுகிறார், அவர் எங்கள் மனங்களில் இருக்கிறார் என்றுதான் சொன்னார். இது ஒரு வரலாற்றில் ஒரு அபூர்வமான ஒரு விஷயம் என்று தான் நான் நினைக்கிறேன். இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு நிலை ஏற்படுமா என்று யோசித்து பார்த்தால் அதற்கான வாய்ப்பில்லை என்று தான் நான் கருதுகிறேன். ஒழுக்க சீலராக, சுத்தமானவராக, உண்மை பேசக்கூடியவராக, எல்லா நிலைகளிலும் ஒரு உத்தமராக வாழ்ந்ததின் காரணமாகத்தான் தொகுதிக்கே செல்லாமல் அந்த மக்கள் அவரை தேர்ந்தெடுத்தார்கள் என்பதை இன்று பார்க்கும் பொழுது அதிலிருந்து நாம் எல்லாம் பெற வேண்டிய படிப்பினைகள் ஏராளம் இருக்கின்றன.